ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரவா கிச்சடி தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் இது. நான் ஒரு சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சூப்பரான டேஸ்ட்ல இந்த ரவா கிச்சடி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரவா கிச்சடி வந்து தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சடி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பேன் வந்து ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய், ரெண்டும் சேர்த்து நல்லா சூடாகட்டும். நான் நெய் வந்து அதிகமா சேர்க்கல. உங்களுக்கு சப்போஸ் நெய்யோட டேஸ்ட் அதோட ஃபிளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க எண்ணெயை கம்மி பண்ணிட்டு நெய்யை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா அந்த எண்ணெயில பொரிக்கட்டும். இதுல வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு வந்துட்டு நான் 2 மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதா கட் பண்ணி போட வேணாம், கீரி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில பொரியட்டும். இதோட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் வந்துட்டு ஃபுல்லா வதக்க கூடாதுங்க, ஒரு பாதி அளவுக்கு தான் வதங்கணும். நம்ம அந்த கிச்சடி சாப்பிடும்போது வெங்காயம் கடிப்பட்டது அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப வந்துட்டு வதக்கிட வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் வந்துட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா நான் வதக்கிக்க போறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்துட்டு கொஞ்சமா பொடியா நறுக்குன பீன்ஸ், அதே மாதிரி ஒரு கேரட்டை வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க பீன்ஸ் கேரட் இல்லாம கூட பிளைனா கூட செஞ்சீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நம்ம பீன்ஸும் கேரட்டும் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்ன்ற அவசியம், அதனுடைய கலர் மாறக்கூடாது. உங்களுக்கு பீன்ஸும் கேரட் பாருங்க 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி அதனுடைய கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கிறேன். கடைசியை வந்துட்டு கொஞ்சமா முந்திரி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, அதோட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நான் அந்த காயோட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதுல நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்பு இல்ல டம்ளர் நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயே நான் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கணும். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுல வந்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேங்க. கண்டிப்பா 3 கப் சேர்க்கணும். 2 கப் சேர்த்தீங்க அப்படின்னா ரவை உங்களுக்கு வேகாது. இப்போ நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. அடுப்பை நான் வந்துட்டு சிம்ல வச்சிடுறேங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை நீங்க சிம்ல தான் வைக்கணும். சிம்ல வச்சுட்டு நான் எடுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சமா சேர்த்து கைவிடாம கலக்குங்க. ரவை வேகாம அங்கங்க கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க அடுப்பை சிம்ல வச்சிடணும். வச்சுட்டு கைவிடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து வறுத்த ரவை, அதனால வந்து வறுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வறுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்த 3 கப் தண்ணி 1 கப் ரவைக்கு வந்து கரெக்டா இருக்கும். இதை சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோட வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் 3 சேர்த்தேன், அதுக்கப்புறம் 2 சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பு சிம்ல வச்சிருங்க, ஹைல வைக்காதீங்க. சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க வேக வச்சிருங்க. அது போதும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு இதுல தண்ணி அளவு வந்து பாத்தீங்கன்னா 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா 3 பங்கு தண்ணி வைக்கணும். நீங்க எந்த கப்பை வேணாலும் அளவா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு தான் நீங்க ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கெட்டி பிடிச்சிரும். கிச்சடி வந்துட்டு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அந்த டேஸ்ட்ல வரவே வராது. இப்ப பாருங்க, நல்ல ரவை வந்துட்டு வெந்துடுச்சு. சூப்பரா நம்ம ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கடைசியா வந்துட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம கலந்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதனோட தேங்காய் சட்னி நீங்க இல்ல தக்காளி சட்னி, கார சட்னி சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க சட்னி இல்லாம கூட சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சமா நீங்க இந்த கிச்சடி கையில எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு கையில ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நம்மளுடைய ரவை வெந்து கிச்சடி ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தெரியும். சூப்பரான நம்மளுடைய ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ஹோட்டல் போனாலும் நம்ம ரவா கிச்சடி கண்டிப்பா ஆர்டர் பண்ணுவோம். அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.